தமிழகத்தில் மலிவு விலை துவரம் பருப்பு விற்பனை நாளை தொடங்குகிறது. கூட்டுறவு பண்டக சாலைகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தினால் நடத்தப்படும் பல்பொருள் விற்பனை அங்காடிகளில் 1 கிலோ துவரம் பருப்பு 110 ரூபாய்க்கும், அரை கிலோ 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சந்தைகளில் விலை உயர்ந்து விற்கப்படும் தோரம்பருப்பு விலைகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் பொதுமக்கள் குறைந்த விலையில் தோரம்பருப்புகளை வாங்குவதற்காக தமிழக அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் முதற்கட்டமாக நாளை முதல் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 4 பகுதிகளில் உள்ள 91 கூட்டுறவு மற்றும் அமுதம் விற்பனையகங்களை இந்த தோரம்பருப்பு குறைந்த விலையில் விற்கப்பட உள்ளது. பொதுமக்கள் தங்களின் தேவைக்கேற்ப அரை கிலோ 55 ரூபாய்க்கும், 1 கிலோ 110 ரூபாய்க்கும் பெற்றுக்கொள்ளலாம். மத்திய அரசானது பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தது. அந்த வகையில் தமிழக அரசுக்கு 500 டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது அந்த 500 டன் அறவை செய்யப்பட்டு சுழற்சியாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் மட்டும் 47 இடங்களில் நாளிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நாள் ஒன்றுக்கு 20 டன் விநியோகம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குடும்பம் 20,000 குடும்பங்கள் ஒரே நாளில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தமிழக அரசினுடைய குறைந்த விலையில் துவரம்பருப்பை வழங்கும் திட்டத்தின் மூலமாக தற்போது சந்தையில் தோரம்பருப்பின் விலை 170 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அரசு இந்த திட்டத்தின் மூலமாக மேலும் சந்தையில் விற்கப்படக்கூடிய தோரம்பருப்பின் கிலோ விலை 10 20 ரூபாய் வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சுபாஷ் சந்திரபோஸ்.